மும்பைல இருந்து வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு பாரதி மாதிரியான ஒரு மூவி பண்ணீங்க. அந்த மொமெண்ட், அந்த ஸ்டோரி டெல்லர், டைரக்டர் உங்களை பிச் பண்ணது, அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? கண்டிப்பா. அதுல மறக்க முடியாத சம்பவம்லாம் என்ன இருக்கு? அந்த படம் வந்து காதல் கோட்டை ஃபிலிம்ல வந்து கேமராமேன் வந்து தங்கர் பச்சன் சார். அப்புறம் தங்கர் பச்சன் சார் கூட நான் மறுமலர்ச்சி, கண்ணுக்கு கண்ணாக, சில படங்கள், அழகி அழகி அப்புறம் தான் நடந்தது. அதுக்கப்புறம் மறுமலர்ச்சி, கண்ணுக்கு கண்ணாக, இந்த மாதிரி 1-2 படங்கள் அவர் கூட அதுக்கப்புறமா பண்ணியிருக்கேன். இந்த பாரதி படம் நடக்கும்போது, மீனிங் அதுக்கு ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது, தங்கர் பச்சன் சார் தான் வந்து தேவயானி பண்ணணும், பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லியிருக்காரு. அண்ட் ஹீ டோல் மீ தட் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அந்த ரோல். உங்களுக்கு அவங்க கேட்டாங்கன்னா கண்டிப்பாக பண்ணுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் பண்ணணும். ஏன்னா நிறைய படங்கள் பண்ணுறோம், பட் இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபில்மாக இருக்கும். உங்களுக்கு ஒரு லைஃப் லாங் ஒரு பாராட்டக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக நீங்கள் பண்ணுவீங்க. அப்போ எனக்கு எதுவுமே தெரியல, அந்த இதை பற்றி எதுவுமே தெரியல. அவரோட வரலாறு பற்றியோ இல்லை அந்த கேரக்டர் எப்படி இருக்கும், அந்த அம்மா எப்படி இருப்பாங்க, எதுவுமே எனக்கு தெரியல. அதுக்கப்புறமா டைரக்டர் வந்து ஃபுல்லாக எனக்கு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி, அந்த பெஸ்ட் பார்ட் ஆஃப் த ஃபில்ம் வாஸ் தட் நானும் சரி, பாரதியாரா நடித்த சாயாஜி ஷிந்தேயாவும் சரி, 2 பேரும் நாங்கள் மும்பையிலேருந்து வந்தவங்க தான். மும்பையிலேருந்து வந்தவங்க தான். மும்பையிலேருந்து வந்து 2 பேரும் நாங்கள் வந்து அந்த முக்கியமான அந்த 2 கதாபாத்திரம் பண்ணியிருக்கோம். அது பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். அவர் மராட்டியில் பேசுவார், அவருக்கு தமிழ் தெரியாது இல்லையா சாயாஜி ஷிந்தே சருக்கு. அப்போ என் கூட மராட்டியில் பேசுவார், எனக்கு மராட்டி நல்லா தெரியும். ஸோ ஹீஸ் டு டெல் தட் பாருங்க, ஹி ஆர் டூயிங் இட் லைக் வீஸ் டு ஃபீல் ஸோ ப்ரவுட். ரொம்ப ப்ரவுடான மூமெண்ட்டாக இருந்தது எங்களுக்கு. ஏன்னா 100 இயர்ஸ் முன்னாடி இருக்கிற ஒரு கதை, அந்த கதாபாத்திரங்கள், ஒரு எப்பிக் ஃபில்மாக, கிளாசிக் ஃபில்மாக நம்ம பண்ணுறோம். அந்த டைமில் ரொம்ப கமர்ஷியலான படங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம், டான்ஸு, பாடல், ஆடல் எல்லாம் அந்த மாதிரி. பட் கட் பண்ணால் இந்த ஷூட்டிங்கில் வரும்போது 2 புடவை, எனக்கு 2 புடவைங்க தான், மடிசார் புடவைங்க 2 புடவைங்க தான். ரொம்ப ரியலிஸ்டிக்கான லொக்கேஷன்ஸ், நோ மேக்கப், நத்திங், ரொம்ப சிம்பிள். வசனங்கள் கூட ரொம்ப குறைவாக இருக்கும், ஒன்லி எக்ஸ்பிரஷன்ஸ் தான். அண்ட் அவரோட ரியல் வாழ்ந்த லொக்கேஷன்ஸ்ல எல்லாம் நாங்கள் ஷூட்டிங் பண்ணியிருக்கோம். ரியலி அந்த அவரோட வீட்டில், அந்த மயிலாப்பூரில், அப்புறம் ஊரில் நிறைய அந்த ரியலிஸ்டிக் லொக்கேஷன்ஸில் போய் பண்ணியிருக்கோம். சாங்ஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த படத்தில், சினிமாட்டோகிராஃபி அவ்வளோ அழகாக இருக்கும். எவ்வளோ படங்கள் பண்ணாலும் அந்த ஒரு படம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் ஜானரில் இருக்கும். எனக்கு சில நேரம் நான் நினைப்பேன், செல்லம்மாவாக நடிக்கணும்னா அது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் இல்லையா. பாரதியாரா நடிச்சிருக்காங்க இல்லையா, சிவாஜி சார் பண்ணியிருக்காரு இல்லையா, வேற நம்ம நடிகர்கள் பார்த்துருக்கோம். ஆனால் செல்லம்மா நம்ம இது வரைக்கும் பார்த்தது இல்லையே. ஆக செல்லம்மா இப்படிதான் இருப்பாங்கன்னு சொன்னா என்னதான் சொல்லுவாங்க நாளைக்கு. கண்டிப்பா தட்ஸ் a kind of இது தானே அவங்க பண்ணாங்க. அப்படி வீரபாண்டிய கட்டபொம்மன் யாருனாலே நிறைய பேர் சிவாஜி சார் சொல்லுவாங்க. அந்த மாதிரி செல்லம்மான்னு சொன்னா அது தேவயானி. அதே மாதிரி அந்த கதாபாத்திரம் பண்ணணும்னா எவ்வளோ கடவுளோட அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் நமக்கு அது கிடைக்கும். முதல்ல மகாகவியோட பிளெஸ்ஸிங் இருக்கணும். அவரோட பிளெஸ்ஸிங் இருந்தால் மட்டும்தான், அவருக்கு எவ்வளோ பிடிச்சவங்க இருந்தால் மட்டும்தான் அந்த கதாபாத்திரம் அந்த ஆர்டிஸ்ட்க்கு போய் சேரும் இல்லையா. ஐ ஆம் த லக்கி ஒன், ஐ திங்க், அண்ட் ஐ ஆம் த பிளெஸ்ட் ஒன். உங்க லைஃப்ல அதான் திரும்ப திரும்ப சொல்றதா, நிறைய மேஜிக் நடந்தது, நிறைய மேஜிக், நிறைய எவ்ரி செகண்ட் இஸ் a மேஜிக். இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கல, இது ஒரு மேஜிக் மூமெண்ட் தான். மேக் த மோஸ்ட் ஆஃப் ஆல் த மூமெண்ட்ஸ், டர்ன் எவ்ரி மூமெண்ட் இன்டு a மேஜிக், அவ்வளவுதான்.